ஸோ அது வந்து மக்களை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த 106 நாள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹலோ மக்களே, வணக்கம். பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தவர் இவரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. யாருன்னா நம்ம அமித். ஆமாங்க, கன்னடத்தில் பிக் பாஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ இவரை வந்து இவரோட வாய்ஸ்க்காக கூப்பிட்டு இவருக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இவர் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் அதுக்கும் பிறகு பிக் பாஸ் 2 சீசனுக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. பிக் பாஸாக எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. இவர் தான் அது பண்ணிட்டு கன்னடத்தில் இவர் தான் அந்த வாய்ஸ் கொடுத்தவர் அப்படின்னு நம்ம இப்போ ஓப்பனாக பார்த்துட்ருக்கோம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவர் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாப்புல. இந்த பிக் பாஸை பற்றி சொல்லும்போது கனி வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, சொல்லாதீங்க அப்படின்னா. அப்புறம் இவர் சொன்னார், இல்லை நான் அந்த டைமில் வந்து 23 24 வயசு ஆகுது எனக்கு. அந்த டைமில் நாங்கள் போகும்போது எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமாக ஷேரிங்காக உதறல் இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி பயமாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கன்னட மக்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய வாய்ஸு, என்னோடய வாய்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடியது. அப்போ நான் எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவருக்குள்ளேயே எல்லாமே வந்து அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே, கன்னடத்தில் இவர் வாய்ஸ் கொடுத்தாரா, நமக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் அதுதான் உண்மை. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.